ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். சார், இப்ப விஜய் அவர்களை பொறுத்தளவுல எலெக்ஷன்ஸ் கிட்ட இருக்கும்போது அக்ரெசிவா கேம்பெயின் பண்ணணும்னு அவரும் நினைப்பாரு, கண்டிப்பா கட்சிக்காரங்களும் தான் நினைப்பாங்க. அப்பதான் ஒரு வேகம் கிடைக்கும். ஆனா எலெக்ஷன் நெருங்க நெருங்க அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா கேம்பெயின் பண்ண முடியலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இப்ப பெரம்பூர்ல அவரு பேசுறாரு, சில நாட்களுக்கு முன்னாடி பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வில்லிவாக்கத்துக்கு போறதா இருந்தது, அது அப்புறம் கேன்சல் ஆயிருது. திரும்ப இன்னைக்கு பார்த்தோம்னா பிரச்சாரத்துக்கு வருவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. குறிப்பா வில்லிவாக்கம் அப்புறம் மற்ற பகுதிகளுக்கும் போறார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டது. இன்னைக்கும் பார்த்தா கேன்சல் ஆயிருக்கு. சோ அவரு பெர்மிஷன் அவருக்கு வழங்கப்படல. இது எப்படி பாக்குறீங்க? எலெக்ஷன் கிட்ட நெருங்கியாச்சு, ஒரு மாசம் கூட இல்ல. ஒரு மாசம் 2 வாரம் தாங்க இருக்கு. கரெக்டா 2 வீக்ஸ். அடுத்த செவ்வாய்க்கிழமை முடியுது, வியாழக்கிழமை எலெக்ஷன். இந்த காலகட்டத்துல பம்பரமா சுத்தணும். எல்லா தலைவர்களும் சுரண்டுகிட்டு இருக்காங்க. ஸ்டாலின், எடப்பாடி, சீமான், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சுரண்டுகிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் மட்டும் அவருக்கு அனுமதி கொடுக்க மறுக்கப்படுது. இதுக்கு அரசும் ஒரு காரணம். இன்னைக்கு அவங்க கொடுத்த அனுமதியை வாபஸ் வாங்கியிருக்காங்க. 2 to 6 கொடுத்தது 2 to 3 மாத்திருக்காங்க. 4 மணி நேர அனுமதியை 1 மணி நேரமாக மாற்றி இருக்கிறார்கள். அதனால அவங்க அதை நாங்க இன்னைக்கு கேம்பெயின் பண்ண போறது இல்லைன்ட்டு வேலைக்கு போறாங்க. இப்ப அடுத்த கேம்பெயின் மறுபடியும் எலெக்ஷன் கமிஷன் அப்ரோச் பண்ணி மறுபடியும் வாங்கி 48 hours நாளை மறுநாள் புதன்கிழமை தான் கேம்பெயினுக்கு போக முடியும். வில்லிவாக்கம் ஆதவர்ஜனா கான்ஸ்டுவன்சி, டி நகர் புசியானது, 2 ஸ்டார் கான்ஸ்டுவன்சி. அவங்களை பொறுத்த வரைக்கும் 2லுமே ஒரு பிரச்சாரத்துக்கு போக முடியல. இந்த லட்சணத்துல அவர் இன்னும் 214 தொகுதியில் எத்தனை தொகுதியில போய் பிரச்சாரத்துக்கு போக முடியும்? ஏன்னா ரொம்ப 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 பெக்யூலியர் ப்ராப்ளமா இருக்கு. மற்ற தலைவர்களுக்கு எல்லாம் என்ன பேசுறதுன்றது ப்ராப்ளம். போன கூட்டத்துல பேசுனதுல சரியா எடுப்படலன்னா அடுத்த கூட்டத்துல அதை எப்படி சரி பண்றதுன்றது ப்ராப்ளம். இவரை பொறுத்த வரைக்கும் கட்சிக்காரங்களே ப்ராப்ளம் இல்ல. இவரை பொறுத்த வரைக்கும் எவனும் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறக்கூடாது, பைக்ல விழக்கூடாது, விழக்கூடாதுன்றதுதான் ப்ராப்ளம். அவர் மேல பாஞ்சிடக்கூடாது. சோ இது பெக்யூலரான ப்ராப்ளத்துல அவர் இருக்காரு. பேசாம ஆன்லைன் கேம்பெயினுக்கு போயிட்டு தான் அவருக்கு பெட்டர்னு எனக்கு தோணுது. பிரச்சனையே கிடையாது. அதான் அவரை சுத்தி இருக்கவங்க ஜென்சி பிளஸ் சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கவங்க. வேற என்ன வழி? ஒர்க் அவுட் ஆகும். அது ஒர்க் அவுட்லாம் ஆகாது பெரிய அளவுல. ஓரளவாவது நீ மக்கள்கிட்ட போய் ஆகணும். எப்படி கேம்பெயின் பண்ண போறாரு தான். கூட்டணி இல்லாம தேர்தலை சந்திச்சா வரக்கூடிய இடர்பாடுகள் என்னன்றது இப்ப புரிஞ்சிருக்கும் அவருக்கு. 2 பேரும் சேர்ந்து கிரஷ் பண்ணுவாங்க. ஏடிஎம்கே ஒரு பக்கம், டிஎம்கே ஒரு பக்கம், ஏடிஎம்கே ஒரு பக்கம் கிரஷ் பண்ணுவாங்க. அவருக்கு ஒன்றும் பண்ண முடியாது. தேர்தல் கமிஷன் போய் அந்த அதிகாரியை மாத்தி இந்த அதிகாரியை மாத்தலாம் கேட்டாரு. ஒன்னும் யாரையும் மாத்திர மாதிரி இல்லை. ஸோ ஹி ஹஸ் பீன் லெஃப்ட் டு ஃபெண்ட் ஃபார் ஹிம்செல்ஃப். இதே ஒரு என்டிஏல இருந்தாங்கன்னா நிலைமை வேற. அவன் எதுக்கு இவரை காப்பாற்றணும்? கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு சொன்ன பிறகு பிஜேபி எப்படிங்க, என்டிஏ எப்படி இவரை காப்பாற்றும்? அடிப்படை புரிதல் இல்ல. திமுகவை எதிர்க்கணும்னா அதிமுக சேர்ந்த மட்டும்தான் அது வாக்குவங்கி அரசியல்ல சாத்தியப்படும் என்கின்ற குறைந்தபட்சம் ஒரு குழந்தைக்கு கூட தெரிந்த அரசியல் விஜய்க்கு தெரியல. அவருக்கு தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறாரு. அதற்கான விலையை கொடுக்கிறார், இன்னமும் கொடுப்பார். இப்ப பிரச்சனையே என்னவா இருக்குன்னா, விஜய் அவர்கள் வெளியே பேசினார்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருது. கடைசியா பெரம்பூர்ல பேசும்போது கூட பார்த்தோம்னா சில பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, நிறைய சிக்கல்கள் வந்ததுன்றாங்க. அதுக்கு முன்னாடியும் பொதுக்கூட்டம் எல்லாம் பார்த்தோம்னா பேசுறாரு, ஆக்சிடென்ட் ஆகுது, கீழே விழுந்துடுறாங்க, ஒருத்தர் சீரியஸா ஐசியூல எல்லாம் இருந்தாரு, அதுக்கு முன்னாடி இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. ஏன் அதை ஸ்டாப் பண்ணவே முடியல? இந்த அசம்பாவிதங்களை ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல? சரியா ஆர்கனைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களா? ஏன் அதை முடியல இவ்வளவு நாளான? அது அவரை தான் நீங்க கேட்கணும். கட்டுக்கடக்காத கூட்டம்ன்றாங்க. அது அன்ரூலி மாபு. இது எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின், எடப்பாடி யாருக்குமே கூட்டத்துல இந்த மாதிரி நெரிசல்லாம் வரது கிடையாது. இது வெறும் பாக்குறதுக்கு மட்டும்தான் வருது. அவர் பேசுறத கேட்க கூட வரல அப்படின்னு தான் தோணுது. வேன்ல அவர் எந்திரிச்சு நின்னா கூட பார்த்துட்டு போயிடுவோம். வேன உள்ள உட்காடுறவங்க முண்டி அடிச்சுட்டு பார்க்க வரும்போது இந்த சிக்கல் வருது. யார் சொல்றதையும் யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. பொலிட்டிக்கல் கிரௌடா இருக்கிறது ஒரு காரணம், ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ். இதுக்கு நடுப்புற காவல்துறையும் நிச்சயமா ஓரவஞ்சனையுடன் நடந்து கொள்வது அவரோட பிரச்சனையை மேலும் இரட்டிப்பாக்குகிறது. இது எலெக்ஷன் டைம், லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்குன்னு அவங்க கனவு கண்டாங்க. அது இல்லைன்றது இப்ப நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதான் நீ தனியா போய் களத்துக்கு போனீங்கன்னா என்னெல்லாம் உனக்கு நடக்கணுமோ அது நடக்குது. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். நீங்க சொல்லுவாங்கல்ல, யூ ஹவ் டு டீல் வித் த வேர்ல்ட் வாட் இட் இஸ், நாட் வாட் இட் ஆட் டு பீன்வாங்க. இன்னைக்கு இந்த உலகம் டிப்ளமசியில சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த உலகம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்பதான் உன்னுடைய எதிர்வினை, உன்னோட ரியாக்ஷன் இருக்க முடியும்.
இந்த உலகம் எப்படி இருக்கணும்னு உனக்குள்ள ஒரு கற்பனை இருக்குல்ல, ஒரு இமேஜினேஷன். அதன் அடிப்படையில் உன்னுடைய எதிர்வினை இருக்க முடியாது. ஜஸ்வந்த் சிங்கோட ஃபாரின் மினிஸ்டரா இருக்கும்போது அவரோட ரொம்ப ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட் இருக்கு, யூ ஹாவ் டு டீல் வித் த வேர்ல்ட் வாட் இட் இஸ், நாட் வாட் இட் ஆட் டு பி. ரொம்ப சிம்பிள் ட்ரூத் கேப்ரியல். இதெல்லாம் இது எதுவுமே தெரியல. ஏன்னா இவர் நியூ ஃபேஸ் டு பாலிடிக்ஸ். நீ கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல எலெக்ஷனுக்கு வந்து ஒரு அசம்பிளி எலெக்ஷன்ல தட்டு இங்க பழந்துட்டு பட்டப்பட்ட கட்சிங்க 2 கட்சிகளும் மொத்த பவர்ல இருக்கான். இப்போ மான்ஸ்ட்ரஸ் ப்ரொபோஷன்ஸ்ல அவங்க கிட்ட மணி பவரும் கவர்மெண்ட் மிஷினரியும் மீடியா பவரும் அவங்க கிட்ட நீ கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பிஜேபின்ற நெகட்டிவ் ஃபோர்ஸை சுமந்துகிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு மேஜர் பார்ட்டி. இவங்க 2 பேரையும் நான் அட் அ டைம் வந்து ஈக்குவல் வெலாசிட்டியில ரெசிஸ்ட் பண்ணுவேன்னா அதை விட ஃபூலிஷ்னஸ், டு புட் இட் வெரி ஜென்ட்லி மைல்ட்லி, இவன் 2 பேரையும் நான் ஒரே நேரத்துல ரெசிஸ்ட் பண்ணுவேன், அப்போஸ் பண்ணுவேன்னா you will have to face all this nonsense. ஆனா அது ஏன் ஃபூலிஷ்லின்றீங்க? இப்ப என்ன ரெக்கமெண்ட் பண்றீங்க? என்டில போய் அவர் சேர்ந்திருக்கீங்களா? இதுதான் உன் நோக்கம்னா, வாக்கு வங்கி அரசுல ஜெயிக்கணும், திமுகவை வீழ்த்துறது தான் உன் நோக்கம்னா உனக்கு என்ன ஆப்ஷன்? நான் ஒண்ணு இதுல போய் சேரு அதுல போய் சேருன்னு சொல்லாது, என் வேலையும் கிடையாது. அப்சல்யூட் நான்சென்ஸ். நான் who I am to tell that? நான் சொல்றது உன் நோக்கம் என்ன? திமுகவை வீழ்த்துறது உன் நோக்கமா, இல்ல நீங்க சிஎம் ஆகுது உங்க நோக்கம்? திமுக வீழ்த்துறதும் உங்க நோக்கம்னா what are your options? Now your whole party is now exposed. They are vulnerable. They are going to face a humiliating defeat. கிரவுண்டுக்கு போக முடியல பிரச்சாரத்துக்கு. நான் சொல்ல எல்லா தலைவர்களும் சிஎம் ஸ்டாலின்ல இருந்து லீடர் ஆஃப் த அப்போசிஷன் எடப்பாடியில இருந்து சீமான்ல இருந்து எல்லாரும் கிரவுண்ட்ல இருக்காங்க. அவங்களோட ப்ராப்ளம் என்ன? இப்போ மானிட்டரிங்லயே இருக்கும். ஸ்டாலினுக்கு என்ன, பார்ட்டியும் கவர்மெண்ட் இன்டெலிஜென்ஸும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க, இது தூக்குது இது இறங்குது, இது கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு. ஸோ அவருக்கு ஃபீட்பேக்கு பின்னால மெஷினரி இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குது, அவங்களுக்கு சில திங்க் டேங்க்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அலையன்ஸ் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் இருக்குது, அவங்க ஓரளவு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவருக்கும் வந்து பேச்சுக்களை வந்து ஷஃப்லிங் பண்ணலாம், அப்ரோச்சை வந்து மாடிஃபை பண்ணலாம், எல்லாம் இருக்குது. சிஸ்டம்ஸ் ஆர் தேர் இன் பிளேஸ். சீமானுக்கு அவர் தனி பாலிடிக்ஸ். இது எதுவுமே உனக்கு இல்லையா? உங்களுக்கு உங்க பிரச்சனை என்ன? இவங்களுக்கு எல்லாம் இது பிரச்சனைனா, கூட்டத்துல எவனோ செல்ஃபி எடுத்து எவன் பைக்ல மேல விழ போறான், எவன் டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏற போறான், எவன் அடுத்து விட்டு மாடியில பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸை டெஸ்ட்ராய் பண்றாங்க. இப்ப விஜய் அவர்கள் வஞ்சிக்கப்படுறாரா, விஜய் அவர்கள் அரசியல் ரீதியா பழிவாங்கப்படுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்ப விஜய் தரப்புல சொல்லப்படுறது அதுதான். விஜய் தரப்பு நான் சொல்றது, விஜயோட ஆதரவாளர்கள் எங்களுக்கு பெர்மிஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வேணும்னு எங்களை பழி வாங்குறாங்க, எங்களை பார்த்து பயப்படுறாங்கன்றாங்க. அரசோட இந்த செயல்பாடு கரெக்ட் தானா? அந்த சைடு கேட்டா வெளில வந்தா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, என்ன பண்றது நாங்க அப்படின்றது. இந்த அவரு வந்து ஓரளவு வஞ்சிக்கப்படுகிறார் என்பது உண்மைதாங்க. பெர்மிஷன் கொடுத்துட்டு எதுக்கு வித்ட்ரா பண்றாங்க? இல்ல நான் சிம்பிளா கேக்குறேன், விஜய்க்கு பெர்மிஷன் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? கொடுக்கலாம், கொடுக்கணும். Then what is democracy? அப்ப நாளைக்கு உயிரிழப்பு ஏற்பட்டா யார் பொறுப்பு? Then you have to draw a balance. You have to strike a balance. அதுக்கு விஜயும் ஒத்துழைக்கணும், காவல்துறையும் கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் வந்து போலீஸோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் எனக்கு புரியுது. இது ஏன்னா ஒரு பெக்யூலியர் சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றாங்க. யார் சொன்னாலும் கேட்காத ஒரு கூட்டத்தை போலீஸ் ஹேண்டில் பண்ணுது. எந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியா இருந்தாலும் அல்லது சிட்டினா கமிஷனர் யாரா இருந்தாலுமே விஜய் மாதிரியான ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மாஸ் புல்லிங் கிரவுட் புல்லிங் லீடர், எஸ்பெஷலி கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு தான் ஏரியால நடக்காம இருந்தா சந்தோஷம் நினைப்பாங்க. ஆனா அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வெற்ற முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் எலெக்ஷன், தீஸ் ஆர் ஆல் எலெக்ஷன் டேஸ். இப்போ விஜய்க்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும், விஜய்க்கு கண்டிப்பா பர்மிஷன் கொடுக்கணும். அட் த சேம் டைம் நீங்க எந்த அன்டுவர்ட் இன்சிடென்ட் நடக்காமலும் பாத்துக்கணும். ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால இனிமே ஒரு கேம்பெயினுக்கு எங்க பர்மிஷன் இருக்காது. அதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. கரூர் இன்சிடென்ட்ல 10ல் 1 பங்கு காட் ஃபார்பிடன் நடக்கக்கூடாது, ஆண்ட புண்ணியத்துல நடக்காதுன்னு நம்புவோமாக. பட் அன்பார்ச்சுனேட்லி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு அந்த மாதிரி நடந்ததுனாலும் ஃபினிஷ்ட். இப்பயே இவ்வளவு தயங்க அரசு, காவல்துறை, தேர்தல் ஆணையம் நிச்சயமா வந்து ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனா கூட ஜஸ்ட் அ சிங்கிள் இன்சிடென்ட் ஃபினிஷ்ட். அதுக்கப்புறம் ஒரு கேம்பெயின் வர முடியாது, ஆன்லைன்ல தான் பண்ணணும். அப்ப இந்த ஒரு பெக்யூலர் சிச்சுவேஷன் அவரும் ஹேண்டில் பண்றாரு, அவரும் இதுக்கு பொறுப்பு. பட் கூட்டம் திருந்தலன்னா யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இப்ப அவருடைய கேம்பெயின் எப்படி பாக்குறீங்க? கடைசியா பேசினார் இல்லையா, பிரச்சாரத்துக்கு வந்து பேசினாரு, பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு பேசினாரு. அவர் பேசுற விஷயங்கள், பேசுற ஸ்டைல், நீங்க நிறைய பேரை பார்த்திருப்பீங்க, தலைவர்கள் அப்சர்வ் பண்ணிருப்பீங்க, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அவரோட பேச்சு. இது டுமே ஒன்னும் பர்சனலா ஒன்னும் அதுக்கு இம்பாக்ட் இருக்கதா தெரியல. எல்லாம் பேசினதே தான் பேசினாரு. இப்பதான் தீஸ் ஆர் ஆல் ஏர்லி டேஸ், இப்பதான் ஆரம்பிக்குது. இனி போக போக தான் நம்ம சொல்லணும். அவர் வருவாரான்னு தெரியல நமக்கு.
இப்போ லோக்கல் இஷ்யூஸையும் பேசணும், ஜெனரல் இஷ்யூஸையும் பேசணும். இப்போ நேரு இஷ்யூ எல்லாம் அவர் பேசினாரு திருச்சியில போகும்போது, விச் இஸ் அ வெல்கம் ஒன். கரெக்ட், அந்த ஏரியால பேர் சொல்லாம அதை சொல்றது. நீ திருச்சியில போய் கேம்பெயின் பண்ணினா இடி ரிப்போர்ட் 1000 கோடிக்கு வந்து ஊழல் பண்ணிருக்காங்க, மோடியே பேசுறாரு. அதை பேசாம யாராலையும் பேச முடியாது. இட்ஸ் அ கேம்பெயின். அப்ப அதை பேசும்பொழுது அங்க ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதோட சேர்த்து லோக்கல் இஷ்யூ நீ பேசணும். ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல அவரால் பேச முடியல. அதுக்கப்புறம் திடீர்னு 10 நாள் காணாம போடுறாரு, 2 நாள் காணாம போடுறாரு. 4 எங்கங்க இருக்கு? இவர் ரேசிங் அகேன்ஸ்ட் டைம். இன்னும் 15 days தான் இருக்கு. ஆனா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப என்னன்னா, ஓகே பெர்மிஷன் கொடுக்கல ரைட்டு, ஆனா அவங்க சக்திக்கு உட்பட்ட விஷயம் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. ஓகே வெளில வந்து கேம்பெயின் பண்ண முடியல, ஏதோ ஒண்ணு பண்ணணுங்க. அது பண்ணலன்னா யார் என்ன பண்ண முடியும்? ஒன் மேன் ஆர்மியா இல்ல இருக்கு. ஏன் அது ஏன் அந்த தயக்கம்? பாலிடிக்ஸ் இல்ல. யூ டோன்ட் ஹவ் பாலிடிக்ஸ். ஏன் நீ கிரவுண்டுக்கு வர மாட்டேன்ற? பார்க்ல போய் ஸ்டாலின் ஓட்டு கேட்கிறாருல திருச்சியில. காலையில வாக்கிங் போங்க, டி நகர் பார்க்குள்ள போய் குசி ஆனதுக்கு ஓட்டு கேளுங்க. யாரும் வேணாம், தனியா போங்க, 10 பேர் கூட. ஓகே, செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பான், ஃபைன். அது தவிர என்ன இருக்குது? You have a walk in the morning and canvas for votes. நீ அனுமதி இல்லாம வாங்கினு கேஸ் போடுவான், போடட்டும், ஃபேஸ் பண்ணும்ல. இது எதுவுமே இல்லாம வீட்டுக்குள்ளே பதியும் கிடந்தா என்ன பண்ணுது? அன்கன்வென்ஷனல் மெத்தட்ஸ்ல வந்து இப்ப மத்த லீடர்ஸ் போய் கேட்கறாங்கல்ல. முதல் நாள் திருவாரூர்ல போயிட்டு கொடுத்துட்டு பேசிட்டு ஸ்டாலின் அடுத்த நாள் திருச்சியில போய் வந்து இனிக்கோ எதிராஜ் யார் விஜய்க்கு எதிராக நிக்கிற கேண்டிடேட் இருக்காருல்ல, அவருக்கு எதிராக வந்து பேசுறாரு. அவருக்கு ஆதரிச்சு அவர் ஆதரிச்சு அவங்க கேண்டிடேட்டுக்கு ஆதரவா பேசுறாரு திருச்சியில. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாளைக்கு ஸ்க்ரூட்டினி ஆஃப் தி நாமினேஷன் 2 தொகுதியில போட்டிருக்காரு. திரும்ப அடிஷனல் அபிடவிட்ஸ் போட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட 3வது தடவையா ஒரு சொத்து கணக்குல ஏதோ வந்து மாடிஃபிகேஷன் இருக்குன்னு போடுறாரு. அது போடலாம், கடைசி நாள் வரைக்கும் போடலாம். இப்ப 2 தொகுதியிலுமே அவருடைய நாமினேஷன் வந்து அக்செப்ட் ஆகுமா, அல்லது ஏதாவது 1ல ரிஜெக்ட் ஆகுமா, அல்லது 2ல ரிஜெக்ட் ஆகுமான்ற கொஸ்டின்ஸ் வந்து இஸ் கோயிங் அரவுண்ட்ஸ். ஏன்னா டிஸ்கிரபன்சிஸ் இருக்குது. ஒரு நாமினேஷன் பேப்பர்ல 52 வயசு, 1ல 51 வயசுங்க. ஏஜ் எல்லாம் கேட்டா எங்களுக்கு கம்ப்ளீட்டட் ஏஜா ரன்னிங் ஏஜா? அதே பாபா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் கம்ப்ளீட்டட் ஏஜ் தான் சொல்லணும். அதனால 2லயும் ஒவ்வொன்று போட்டாங்களா? 2லயும் ஒவ்வொன்று போட்டோம், சேஃபா போயிருவோம். வாட் நான்சென்ஸ் இது? இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா? உங்க ஏஜ் என்னன்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியும். கம்ப்ளீட்டட் ஏஜ் இஸ் ஒரு ஏஜ், நாட் த ரன்னிங் ஏஜ். கம்ப்ளீட்டட் ஏஜ் போடணும்ன்ற புரிதல் கூட இல்லாம இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு எல்லாம் கோளாறா இருக்குது. இப்ப ஃபண்டமெண்டல்ஸே கோளாறு. இப்ப நாளைக்கு பாருங்க வேடிக்கை, நாளைக்கு ஸ்க்ரூட்டினி இருக்குது. ஆனா இப்ப விஜய் அவர்கள் களத்துல இறங்க முடியல. டிவி கட்சிக்காரங்க ஆனா கேம்பெயின் மட்டும் தான் இருக்காங்க கிரவுண்ட்ல. டிவிக்கு கேம்பெயின் எப்படி பாக்குறீங்க மைனஸ் விஜய்? அது பிக்கப் ஆகுதுங்க, கொஞ்சம் பிக்கப் ஆகுது. வராங்க அவங்க வராங்க. யங் பீப்புள். நான் சொல்றேன், விஜய் மேல கூட நமக்கு விமர்சனம் இருக்கலாம். பட் தேர் ஆர் வெரி கிளீன் ஹேண்ட்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். அப்பழுக்கு இல்லாத இளைஞர்களை நான் பாக்குறாங்க. ரொம்ப நல்ல இளைஞர்கள், படிச்சவங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹோப் இருக்குது. அவங்கள நம்ம இழிவுபடுத்தக்கூடாது. We may have reservations against Vijay. We may criticize Vijay. Obviously we have to. பட் அவரோட சப்போர்ட்டர்ஸ், அவங்க அந்த பசங்க வராங்க பாருங்க, அவங்க வந்து கூட வராங்க. இளைஞர்கள், எல்லாம் பெண்கள், ஈவன் சம்டைம்ஸ் ஏஜ் ஓல்டு லேடிஸ் வராங்க. ஈவன் 60+ லேடிஸ் கூட பார்க்கலாம். வேற அவங்க ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க. அவங்கள நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. இந்த டெமோக்ரஸி, அவங்களோட வாய்ஸுக்கும் நம்ம ஒரு இடம் கொடுக்கணும். We have to hear them. அதான டெமோக்ரஸி. சரி, இப்ப கொஞ்சம் ஒரு தெளிவுபடுத்துங்க. விஜய் அவர்கள் அரசியல் சரியில்லை, அரசியல் செயல்பாடு இல்ல, தேர்தலுக்கு முன்னாடியே அவருக்கு எதையும் பண்ண முடியல, தேர்தலுக்கு முன்னாடியே அவரை நம்ம பார்க்கவும் முடியல, தேர்தலுக்கு அப்புறம் அவரெல்லாம் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. சோ அவரோட அரசியல் பேசிக்கலி ரொம்ப மோசமா இருக்கு. அரசியலுக்கான ஆளாவே அவர் இல்ல. அவரை சப்போர்ட் பண்றாங்கன்னா அரசியல் புரிதல் இல்லாம தான் சப்போர்ட் பண்ண முடியும். அப்ப அதை விமர்சிச்சாலும் ஆகணும். இல்லைங்க, நான் அப்படி பார்க்கலங்க. அவங்க கிட்ட பேசும்போது நான் அவங்க கிட்ட தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். அவங்களும் என்கிட்ட பேசுறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. அது உட்டோப்பியனா கூட இருக்கலாம். இதெல்லாம் மாறும், எங்களுக்கான கிரவுண்ட் இல்லைங்க இது, எங்களால எங்கேயும் போக முடியல, பேச முடியல. ஒரு எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கும் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. விஜய் வராட்டி கூட கொடுக்க மாட்டேன்றாங்கன்றாங்க. அவங்க வந்து இந்த டெமோக்ரஸில அவங்க ஒரு பார்ட் அண்ட் பார்சல் இல்லையா? இப்ப அவங்கள வந்து நம்ம ஏன் வந்து ஹியூமிலியேட் பண்ணணும், அல்லது அவங்களையே நம்ம வந்து டிஸ்கிரெடிட் பண்ணணும்? அவங்களையும் சேர்த்துட்டு தானே நம்ம இந்த குறைஞ்சவங்க மாதிரி டீல் பண்றது தப்புதான். அவங்கள வந்து நம்மளை விட அவங்களை மட்டம் தட்டி பாக்குறதுக்கு அது தப்பு. தே ஆர் வெரி குட் பீப்புள். நான் பாக்குறேன். தற்கொலைன்னு எங்களை சொல்றியே, நீ ஒழுங்கா இருந்தீங்கன்னா நாங்க தற்கொலை ஆகணுமான்னு கேட்கும்போது அவங்க திராவிடர் கழக வழக்கறிஞர் அவங்க அருள்மொழி சொன்னாங்க, நான் உங்களை தற்கொலை கரெக்டா அந்த அம்மா பேசினாங்க.
நான் அவங்கள தற்கொலைன்னு சொல்லலை. நாங்க அது அந்த பசங்களை, சின்ன பசங்களை ஹியூமிலியேட் பண்ணுது, இன்சல்ட் பண்ணுது, இன்ஜுரி. அது செய்யக்கூடாது இல்ல. விஜயை நீ விமர்சிக்கலாம், பட் அந்த அவர் பின்னால இப்ப வந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணுதுங்க. பசங்க கிரவுண்டுக்கு வராங்க, அவங்க வந்து பேசுறாங்க, அந்த பொண்ணுகள் வருது பேசுறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு இந்த சிஸ்டத்து மேல இருக்க அவநம்பிக்கை தானங்க. திமுக அண்ணா திமுக ஒழுங்கா இருந்ததா ஏன் ஸ்பேஸ் கிடைக்க போகுது? இதுல இருக்க மெசேஜ் அதுன்ற நான். இந்த ஃபெயிலியர் ஆஃப் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, எஸ்பெஷலி தி டிஎம்கே, அந்த ஆல் பவர்ஃபுல் டிஎம்கே பவர்ல இருக்காங்க 5 வருஷமா. பாசிச பாஜகன்னு 7 வருஷமா உருட்டின்னு இருக்காங்க. நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா இது வந்திருக்காது இல்ல. ப்ரூட்டல் கரப்ஷனு, அதாவது வந்து கற்பனை பண்ண முடியாத அளவு ஊழலும், காரி துப்ப வேண்டிய குடும்ப அரசியலையும் பண்ணிக்கிட்டு புதுசா கிரவுண்டுக்கு வரவங்களை நீ ஹியூமிலியேட் பண்ணினா, நாளைக்கு விஜய் இல்லைன்னா சம் XYZ will come and throw you out. அதுதான் வந்து பாலிடிக்ஸ். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். விஜய் இஸ் நாட் அப் டு த மார்க், அது எனக்கு புரியுது. பட் இவ்வளவு ட்ராக்ஷன் ஏன் கிடைக்குது? அவன் பல தடவை பேசியிருக்கோம். அந்த ட்ராக்ஷன் ஏன் கிடைக்குது? அவர் பார்க்க வரவன் அல்லது அவருக்கு ஓட்டு போடுவான் அவன் எல்லாம் முட்டாளா? அவன் இந்த நாட்டோட குடிமகன் இல்லையா? அவனுக்கு உரிமை இல்லையா? இந்த நாடு அவனுக்கு சொந்தம் இல்லையா? ஒரு திமுக அண்ணா திமுக ஓட்டு போடுறவனுக்கு தான் இந்த நாடு சொந்தமா? விஜய்க்கு ஓட்டு போட நினைக்கிறவனுக்கும் அவருக்காக வேலை செய்யறவனுக்கு இந்த நாடு சொந்தம் இல்லையா? தலைமை சரியில்லை, அவனுக்கு கிளாரிட்டி இல்லை. தற்கொலை நீ சொல்றது எவ்வளவு அயோக்கியத்தனமான வார்த்தை. அவன் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் யுவர் சொசைட்டி, யுவர் லைஃப். அது எப்படி நீ சொல்லுவ நீ அவனை தற்கொலைன்னு? நீங்க எல்லாம் ரொம்ப ஓகேமா? கண்ணு முன்னாலே இவ்வளவு ஃபேமிலி பாலிடிக்ஸை பண்ணிக்கிட்டு, அப்பாவுக்கு சீட்டு இல்லைன்னா பிள்ளைக்கு சீட்டு, பிள்ளைக்கு சீட்டு இல்லைன்னா அப்பாவுக்கு சீட்டு, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் கொடுத்த சீட்ல சண்டை வந்து பஞ்சாயத்து பண்ணி பிள்ளைக்கு கொடுத்த சீட்டை மாத்தி அப்பா கொடுக்குறீங்க. இதுக்கு பேர் டெமோக்ரஸியா? இது இந்த தலைமுறை ஏத்துக்குமா? இது எவ்வளவு ஒரு அருவருப்பானது. ராணிப்பேட்டையில ஆனா முதல்ல மகனுக்கு கொடுத்துட்டாங்க, அவர் காந்தி அவர் மந்திரி கொடுக்காம. அப்பா என்ன பண்ணிட்டாரு, கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இல்லை எனக்கு தான் சீட் வேணுன்றாரு. இப்ப நீ கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி அப்பாவுக்கு சீட்டு. இவ்வளவு பிரச்சனைகள் சொசைட்டில இருக்கும்போது ஏன் ஒரு வயபிளான ஒரு நியாயமான ஒரு மாற்று அரசியல் சக்திகள் ஏன் உருவாக மாட்டேங்குன்னு நினைக்கிறீங்க? அது எங்கிட்ட எப்படி பதில் இருக்கும்? அது ரொம்ப உங்களை மாதிரி நானும் கவலைப்படுற விஷயம். அது காலம் சம்பந்தப்பட்டது, வரலாறு சம்பந்தப்பட்டது. சொசைட்டி வந்து எவால்வ் ஆகல. இன்னொன்னு, தலைவர்கள் காலகட்டங்களை உருவாக்குறது இல்லை கேபிரியல், காலங்கள் தான் தலைவர்களை உருவாக்குது. நீங்க 1869 மகாத்மா காந்தி பிறக்கிறாரு. அது 20 வருஷம் முன்னாலேயோ பின்னாலேயோ பிறந்திருந்தா அவர் கிடையாது. அந்த பீரியட் வந்து கனிஞ்சு வருது. 1869 பிறகுற மகாத்மா காந்தி 1890s சவுத் ஆப்பிரிக்கா போறாரு. அங்க 15 வருஷம் ஒர்க் பண்றாரு. 1915 இந்தியா வராரு. ஒரு வருஷம் இந்தியா பூரா சுத்தி பார்த்துட்டு வாழ்றாரு கோபாலகிருஷ்ண கோகலே. இந்தியா பூரா சுத்தி பார்க்கும்போது மதுரையில ஒற்றை ஆடை உடுத்தி இருந்த பெண் ஒரு புடவையை கட்டிக்கிட்டு அவ வைகை ஆத்துல வந்து தன்னுடைய புடவையை வந்து துவைக்கிறா. அதை பார்த்து கண் கலங்குறாரு. அப்பதான் இந்தியாவோட வறுமை அவருக்கு தெரியுது. அன்னைக்குதான் வந்து ஒரு ஒற்றை ஆடைக்கு மாறுகிறார். அதுக்கு பிறகு 30 ஆண்டுகள், 32 ஆண்டுகள். சோ அந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து இப்ப நீங்க கரெக்டா கேட்டீங்க, இவ்வளவு தூரம் இருக்குது ஏன் மாற்று வரல? பிரச்சனையே அதுதானே கேப்ரியல். சரியான மாற்று இல்லாததால் தானே விஜய் மாற்றா வராது. விஜய் ஒண்ணு மாற்று கிடையாது. பட் அவருக்கு பின்னால் இருக்கவங்க அவங்கள நம்புறாங்க இல்ல, அவங்கள நம்ம எப்படி டிஸ்கிரெடிட் பண்ண முடியும், மட்டம் தட்ட முடியும்? அவங்க இங்க வந்து அந்த சிக்கல் மாட்டுது உங்களுக்கு வந்து. எனவே இவங்க மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஃபெயிலரு, திமுக அண்ணா திமுக எஸ்பெஷலி திமுகவோட ஃபெயிலரு, திமுகவுக்கு தாளம் தட்டுற கூட்டணி கட்சிகளோட ஃபெயிலரு, இதெல்லாம் வந்து ஹோலிஸ்டிக்கா பார்க்கணும். நம்ம கியூமுலேட்டிவ் ஃபெயிலியர் தான் இது. ஒண்ணு மறந்துடாதீங்க, அந்த பாசிச பாஜக, மோடி, RSS இதெல்லாம் வச்சு 6 வருஷம் 7 வருஷம் வண்டியை ஓட்டிட்டீங்க, தொடர்ந்து எல்லாம் ஓட்ட முடியாது.